ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം. ദേവി ഭാഗവതത്തിലെ സപ്തമസ്കന്ധം, 7வது ஸ்கந்தத்திலே அதா மங்களகரமாயிருக்கிற 12 அத்தியாய 12வது அத்தியாயம். ത്രിശങ്കുവോട് സ്വർഗവാസം വ്യാസഭഗവാൻ ജനമേജയனுக்கு വർണ്ണിக்கிறார். വ്യാസഭഗവാനോട് വർണ്ണനയോട് കൂടിയിട്ട് இந்த അധ്യായം ആരംഭിക്കപ്പെടുന്നത്. അതിനാൽ വ്യാസ ഉവാച. 1வது ശ്ലോകം. ഏവം പ്രബോധിത പിത്ര ത്രിശങ്കു പ്രണതോ നൃപ തദേതി പിതരം പ്രാഹ പ്രേമഗദ്ഗദയാ ഗിരാ. இப்படி அப்பா உபதேசங்களெல்லாம் நடத்தினோன்னு த்ரிசங்கு மகாராஜா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு பாசத்தோடு கூடிட்டு பேசும்போது தொண்டை அடைச்சுண்டு அப்பா கிட்ட சொன்னார். 2வது ஸ்லோகம். விப்ரானாஹூய மந்திரஜ்ஞான் வேதசாஸ்திர விசாரதான் அபிஷேகாய சம்பாரான் காரயாமாச சத்வரம். மந்திரம் நன்னா தெரிஞ்சவாளும் வேதசாஸ்திர பண்டிதர்களுமான பிராமணாளை கூப்பிட்டு பட்டாபிஷேகத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் செய்ய வச்சார் மகாராஜா. 3வது ஸ்லோகம். சலிலம் சர்வதீர்த்தானாம் சமானாய விஷாம்பதே பிரகிருதிச்ச சமாஹூய சாமந்தான் பூபதீன்ஸ்ததா. സർവതീർത്ഥങ്ങളിലേന്തും മഹാരാജാ പുണ്യജലത്തെ കൊണ്ടുവരവഴച്ചാർ. பக்கத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களையும் அதே மாதிரி ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்களையும் பட்டாபிஷேகத்துக்கு வரத்துக்காயிட்டு இன்வைட் பண்ணவும் செஞ்சார். 4வது ஸ்லோகம். புண்ணியேஹ்னி விதிவத் தஸ்மை ததௌ ஆசனம் உத்தமம் அபிஷித்ய சுதம் ராஜ்யே த்ரிசங்கும் விதிவத் பிதா. ஒரு சுபதினத்துல எப்படி நடத்தணுமோ அப்படி பட்டாபிஷேகத்தை நடத்தி சிம்ஹாசனத்தை கொடுத்தார் புத்திரனுக்கு ராஜா. த்ரிசங்குவ விதிபூர்வம் ராஜாவாயிட்டு பட்டாபிஷேகம் செஞ்சார் அப்பா. 5வது ஸ்லோகம். த்ரிதீயமாஶ்ரமம் புண்ணியம் ஜக்ராஹ பார்யயாயுதா வனே த்ரிபதகாவூலே சசார துஷ்சரம் தபா. மனைவியோடு கூடிட்டு புண்ணியமான வானப்பிரஸ்தாசிரமத்தை സ്വീകരിച്ചാர். திருதீயம் ஆசிரமம் அப்படின்னா பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறமா இருக்கிற 3வது ஆசிரமமா இருக்கிற வானப்பிரஸ்தாசிரமத்தை സ്വീകരിച്ച് கங்காதீரத்தில் இருக்கிற வனத்துல தீவிரமான தபசனுஷ்டிச்சார் மோட்சப்பிராப்திக்காயிட்டு. 6வது ஸ்லோகம். காலே பிராப்தே யயௌ ஸ்வர்கம் பூஜிதஸ்த்ரிதசைரபே இந்திராசன சமீபஸ்தோ ரராஜரவிவத்சதா. யதாகாலம் சொர்க்கத்துக்கு எத்திச்சேர்ந்தார் த்ரிசங்குவோடு அப்பா. தேவர்களால ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு அவரை தேவர்களெல்லாம் வரவழைச்சா. എന്നിട്ട് இந்திரனோடு சிம்ஹாசனத்துக்கு பக்கத்துல ஒரு இருப்பிடத்தை கொடுத்தா அங்க உட்கார்ந்துட்டு ஒரு சூரியனை மாதிரி ஜொலிச்சு அங்க உட்கார்ந்துட்டு இருந்தார் அந்த த்ரிசங்குவோடு அப்பா. இங்க அடுத்ததாயிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத ஜனமேஜய ராஜா கேள்வி கேட்கிறார். அதனால ராஜோவாஜா அப்படின்னு சொன்னது ஜனமேஜய மகாராஜா வியாச பகவான் கிட்ட கேள்வி கேட்டது.
ഏഴാவது ശ്ലോകം. പൂർവം ഭഗവതാ പ്രോക്തം കഥായോഗേന സാമ്പ്രതം സത്യവ്രതോ വസിഷ്ഠേന ശബ്ദോദോഗ്രീവദാത് കില. വ്യാസമുനെ, நீங்கள் முன்னால ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னேலே, சத்யவிரதன் அப்படிங்கிற திரிசங்கு வசிஷ்ட மாமுனியோடு பசுமாட கொன்னதால வசிஷ்டன் சபிச்சார் அப்படின்னு. எட்டாவது ஸ்லோகம். குபிதேன பிஷாதத்வம் பிராபிதோ குருணா ததா கதம் முக்த பிஷாஜத்வாதித்யேதத் சம்சயம் பிரபோ. பிஷாஜத்வாத் இதி ஏதத் சம்சயம் பிரபோ. கோபம் வந்த வசிஷ்ட மாமுனி சபிச்சு பிசாஜோடு ரூபம் பிராபிச்சானே சத்யவிரதன் அப்படிங்கிறவன். அதுக்கப்புறம் அந்த பிசாஜு ரூபத்திலேருந்து முக்தனானது எப்படி ஆக்கும்? அதாக்கும் என்னோட டவுட்டு. திரிசங்கு எப்போ எப்படி தப்பிச்சான்? ஒன்பதாவது ஸ்லோகம். ந சிம்ஹாசனயோக்யோ ஹி பவேச்சாபசமன்விதா முனினா மோஜித ஷாபாத் கேனான்யேன கர்மணா. திரிசங்குவுக்கு பட்டாபிஷேகத்தை செஞ்சு முடிச்சுட்டாக்குமே திரிசங்குவோடு அப்பா சொர்க்கப்பிராப்தி அடைஞ்சார். சாபம் கிடைச்சவனாக்குமே சத்யவிரதன் அப்படிங்கிற திரிசங்கு. சாபம் கிடைச்சவாளுக்கு சிம்ஹாசனத்துல உட்காந்துக்கிறதுக்கு யோக்கியதை இருக்காதே, வேற என்ன கர்மம் செஞ்சுட்டாக்கும்? சத்யவிரதனுக்கு சாப விமுக்திய வசிஷ்டன் கொடுத்தது. 10வது ஸ்லோகம். ஏதன்மே ப்ரூஹி விப்ரர்ஷே சாபமோட்சன காரணம் ஆனீதஸ்து கதம் பித்ரா ஸ்வகிருஹே தாத்ருஷாவிருதி. பிராமண சிரேஷ்டா வியாசமுனே, சாபமோட்சத்துக்கான காரணம் என்னவாக்கும், என்ன ஆயிருந்தது அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லித்தாருங்கோ எனக்கு. அந்த அளவுக்கு பிசாஜத்துவம் இருக்கிறவனே அப்பா எப்படி அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார்? அவருக்கு பயமொன்னும் தோணலையோ அப்படின்னு எல்லாம் கேட்டார். அதுக்கு வியாச பகவான் பதில் சொல்றார். அதனால வியாச உவாச்ச. 11வது ஸ்லோகம். வசிஷ்டேன சப்தோசௌ சத்ய பைஷாஜதாம் ஜதா துர்வேஷாதி துர்தர்ஷ சர்வலோக பயங்கரா. வசிஷ்டன் சபிச்ச உடனே பிசாஜு ரூபம் பிராபிச்ச சத்யவிரதன் எல்லாரும் பயந்துக்கிற மாதிரி அதிகோரமான விகிருதமான ஒரு ரூபத்தை ஸ்வீகரிச்சார். பார்க்கிறவாளுக்கெல்லாம் பயத்தை உண்டு பண்ணும் அந்த ரூபம். 12வது ஸ்லோகம். யதைவோ வாசிதா தேவி பக்தியா சத்யவிரதேனஹ தயா பிரசன்னயா ராஜன் திவ்ய தேஹ கிருதட்சணாத். சத்யவிரதன் பக்தியோடு கூடிட்டு தேவியை உபாசிச்சோன ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான தேவி அவனுக்கு உடனடியா திவ்யமான ஒரு சரீரத்தை கொடுத்தா. அப்ப பிசாஜு ரூபம் எல்லாம் போயிடுத்து. 13வது ஸ்லோகம். பிசாஜத்வம் கதம் தஸ்ய பாபம் சைவ க்ஷயம் கதம் பாபம் ச ஏவ க்ஷயம் கதம் விபாப்மா ச அதி தேஜஸ்வி விபாப்மா சாதி தேஜஸ்வி சம்பூதஹ தத் கிருப அமிர்தாத் சம்பூதஸ்தத் கிருபாமிர்தாத்.
அந்த ராஜகுமாரனோடு பிசாஜு ரூபமெல்லாம் போயிடுத்து. தேவியோடு அனுகிரகத்தால பாபமும் போயிடுத்து. தேவியோடு கருணை அப்படிங்கிற அமிர்தத்தால அந்த ராஜகுமாரன் பாபம் இல்லாதவனாയി தீர்ந்தான். அதி தேஜஸா இருக்கிற ரூபத்தை സ്വീകരിച്ചാൻ. 14வது ശ്ലോകം. വസിഷ്ഠോപി പ്രസന്നാത്മാ ജാതശക്തി പ്രസാദത പിതാവിജ ബഭൂവാസ്യ പ്രേമയുക്തസ്ത്വനുഗ്രഹാത് പ്രേമയുക്തഃ തു അനുഗ്രഹാത്. പരാശക്തിയോട് അനുഗ്രഹത്താല് വസിഷ്ഠനും குஷியாயிட்டார். வசிஷ்டனோட மனசுல வைராகிய புத்தியெல்லாம் போயிடுத்து. வசிஷ்டனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து வசிஷ்டனும் இப்போ குஷியாயிட்டார். அது தேவி அப்படி தோண வச்சதுனாலேயாக்கும். தேவியோட அனுகிரகத்தால அந்த ராஜகுமாரனோடு அப்பா பாசமுள்ளவராயிட்டு மாறிட்டார் புத்திரன் கிட்ட. புத்திரனை கடந்து போ இந்த ராஜ்யத்திலிருந்து சொன்னவராக்கும் இப்போ திரும்ப மறுபடியும் வா புத்ரா அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு அவருக்கு பாசத்தை உண்டாக்கினதும் தேவிதான். 15வது ஸ்லோகம். ராஜ்யம் சசாச தர்மாத்மா மிருதே பிதரி பார்த்திவா ஈஜேஜ விவிதைர் யஜ்ஞைர் தேவதேவீம் சனாதனீம் விவிதைஹி யஜ்ஞைஹி தேவதேவீம் சனாதனீம். அப்பா இறந்து போனோன்னு தர்ம சிந்தனையோடு கூடி இருக்கிற புத்திரன் ராஜ்யத்தை ஆட்சி பண்ணினார். நிறைய யஜ்ஞங்களால சனாதனையா இருக்கிற அந்த மகாதேவிய யாகம் பண்ணி பூஜிச்சார். 16வது ஸ்லோகம். தஸ்ய புத்ரோ பபூவாத பபூவ அத ஹரிச்சந்திர சுஷோபனா லட்சணை சாஸ்திர நிர்திஷ்டை சம்யுதாதி சுந்தரா. தஸ்ய புத்ரஹ பபூவ அத ஹரிச்சந்திரஹ சுஷோபனஹ லட்சணைஹ சாஸ்திர நிர்திஷ்டைஹ சம்யுதஹ ச அதிசுந்தரஹ. அந்த ராஜகுமாரனுக்கு ஹரிச்சந்திரன் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு புத்திரன் உண்டாச்சு. ரொம்ப அழகு இருக்கிற சாஸ்திர லட்சணங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு புத்திரனாக்கும் ஹரிச்சந்திரன். திரிசங்குவோடு புத்திரனாக்கும் ஹரிச்சந்திரன். 17வது ஸ்லோகம். யுவராஜம் சுதம் கிருத்வா திரிசங்கு பிருதிவீபதே மானுஷேண சரீரேண ஸ்வர்கே போக்தும் மனோததே. புத்திரனை யுவராஜாவாக்கிட்டு திரிசங்கு மனுஷ சரீரத்தோடு கூடிட்டு சொர்க்கத்துக்கு போய் சுகிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆக்ரகம் வந்தது, மனசுல உண்டாச்சு. இப்படி திரிசங்கு மகாராஜாவுக்கு இந்த மனுஷ சரீரத்தோடு கூடிட்டு சொர்க்கத்து போயிட்டு அந்த சொர்க்கத்துல நன்னா சௌக்கியமா வாழணும் அப்படின்னு தோணித்து. இந்த பூலோகத்திலேயாக்குமே மனுஷ சரீரம். இப்போ பூலோகத்திலேருந்து நரக லோகங்களுக்கு போனோமானா யாதனா சரீரம், அதே மாதிரி கைலாசம் வைகுண்டம் இப்படியெல்லாம் போகணுமானா திவ்ய சரீரம். அப்படி அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த மாதிரி சரீரங்களை സ്വീകരിച്ചുണ്ടാക്കും போகும். இங்க திரிசங்குவுக்கு ஒரு ஆக்ரகம் வந்தது, இந்த பூமியில வாழ்ந்துட்டே இருக்கிற இந்த மனுஷ சரீரத்தோடு கூடிட்டு எனக்கு சொர்க்கத்துல போய் கொஞ்ச நாள் வாழணும். 18வது ஸ்லோகம். வசிஷ்டஸ்யாஶ்ரமம் கத்வா பிரணம்ய விதிவத் கிருபா உவாச வதனம் பிரீதா கிருதாஞ்சலி புடஸ்ததா. திரிசங்கு ராஜா வசிஷ்டனோட ஆசிரமத்துக்கு போய் வசிஷ்டனை விதி பிரகாரம் நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பி தொழுதுண்டு சந்தோஷத்தோடு கூட்டிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணினார், எனக்கு இப்படி ஒரு ஆக்ரகம் இருக்கு அப்படின்னு. ராஜோவாஜா அப்படிங்கிறது இங்க அந்த ராஜா சத்யவிரதன் அப்படிங்கிற ராஜா, அதானது திரிசங்கு அப்படிங்கிற ராஜா இப்போ வசிஷ்டர்கிட்ட சொல்லறதாக்கும். அதாக்கும் ராஜோவாஜா அப்படின்னு இங்க சொல்லப்பட்டது. 19வது ஸ்லோகம்.
ബ്രഹ്മപുത്ര മഹാഭാഗ സർവമന്ത്ര വിശാരദ விஜ்ஞப்தி மே சுமனசா ஸ்ரோதுமர்ஹசி தாபசா. ரொம்ப சிரேஷ்டனாயிருக்கிற பிரம்மாவோடு புத்திரா, பிரம்மபுத்திரா, சர்வ மந்திரங்களும் தெரிஞ்சவரே, தபஸ்வியா இருக்கிறவரே, நான் சொல்றத நல்ல மனசோடு கூடிட்டு கேட்கணுமே அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றார் வசிஷ்டர் கிட்ட திரிசங்கு ராஜா. 20வது ஸ்லோகம். இச்சாமேத்ய சமுத்பன்ன ஸ்வர்கலோக சுகாய ச அனேனைவ சரீரேண போகான் போக்தும் மமானுஷான். எனக்கு இப்போ ஒரு ஆக்ரகம் வந்திருக்கு முனே, സ്വർഗലോക സുഖം അനുഭവിക്കണം എന്നാക്കും എന്നോട് ആഗ്രഹം. അതുവും ഇപ്പൊ ഞാൻ മനുഷ്യനായിട്ട് പെരുക്കേനേ இந்த ശരീരത്തോട് കൂടിയിട്ട് எனக்கு அந்த സ്വർഗലോകത്തിൽ പോയിട്ട് அந்த സൗഖ്യമെല്ലാം അനുഭവിക്കണം. എനിക്ക് ദിവ്യ ശരീരമൊന്നും വേണ്ട, ഇതേ ശരീരത്തോട് കൂടിയിട്ട് പോണം, ത്രിശങ്കുവായിട്ടേ പോണം. 21வது ശ്ലോകം. അപ്സരോഭിശ്ച സംവാസ ക്രീഡിതും നന്ദനേ വനേ ദേവഗന്ധർവഗാനം ച ശ്രോതവ്യം മധുരം കില. അപ്സരോഭിഃ ച സംവാസഃ. അപ്സരസ്സുകളോട് കൂടിയിട്ട് എനിക്ക് വസിക്കണം. നന്ദനേ വനേ ക്രീഡിതും. നന്ദനവനത്തില് എനിക്ക് വിളയാടണം. தேவகந்தர்வர்களோடு அந்த அழகான பாட்டை இந்த மனுஷ சரீரத்துல உட்கார்ந்துட்டே என்னோடு இந்த ஜீவாத்மாவுக்கு கேட்கணும். 22வது ஸ்லோகம். யாஜயத்வம் முகேனாஷு தாத்ருஷேன மகாமுனே யதானேன சரீரேன வசேலோகம் த்ரிவிஷ்டபம். மகாமுனே, இப்போ இந்த பூலோகத்துல நான் எப்படி இருக்கேனோ இதே சரீரத்தோடு கூடிட்டு சொர்க்கத்துக்கு எப்படி போய் வசிக்கிறதுக்கு சாதிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு யாகம் எனக்கு பண்ணணும். அதுக்கான ஹெல்ப்பை நீங்க பண்ணுங்கோ. அந்த யாகத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செய்யுங்கோ. என்ன யாகமாக்கம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தாங்கோ. 23வது ஸ்லோகம். സമർത്ഥോസി മുനി ശ്രേഷ്ഠ കുരുകാര്യം മമാതുനാ പ്രാപയാശു മകം കൃത്വാ ദേവലോകം ദുരാസദം. വസിഷ്ഠ മാമുനേ, ശ്രേഷ്ഠ, നിങ്ങൾ நல்ல நல்ல சாமர்த்தியமெல்லாம் இருக்கிறவராக்குமே, என்னோடு இந்த ஆசையை நீங்கள் நடத்தி தரணும். யாகத்தை செய்ய வச்சு ஆருக்கும் சாதிக்காத காரியமான அந்த தேவலோக வாசம் எனக்கு கிடைக்கணும். அதுக்கான வழியை பண்ணுங்கோ. அதுக்கு வசிஷ்ட மாமுனி பதில் சொல்றார். வசிஷ்ட உவாச்ச. 24வது ஸ்லோகம். ராஜன் மானுஷ தேஹேன ஸ்வர்கே வாச சுதுர்லபா மிருதஸ்ய ஹி த்ருவம் ஸ்வர்க கதித புண்ணிய கர்மணா. ராஜாவே, மனுஷ சரீரத்தோடு கூடிட்டு சொர்க்கத்துல போய் வசிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். புண்ணிய கர்மம் செஞ்சு மரிக்கிறவாளுக்காக்கும் சொர்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. நீ இறந்தே போகாம அங்க போனன்னு சொல்லுற, எப்படி சாதிக்கும்? 25வது ஸ்லோகம். தஸ்மாத் விபேமி சர்வஜ்ஞா துர்லபாச்ச மனோரதாத் அப்சரோபிஷ்ட சம்வாசோ ஜீவமானஸ்ய துர்லபா. அதனால எல்லாம் தெரிஞ்சவனே திரிசங்கு ராஜாவே, உன்னோட மனசுல இருக்கிற ஆசை அப்படிங்கிறது சாதிக்காததாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதுல சந்தேகம் இருக்கு, அது நடத்த முடியாதுன்னு எனக்கு தோணுறது. அப்சரஸ்களோடு கூடிட்டு வசிக்கிறதுக்கு அப்சர ஸ்திரீகள் தேவலோகத்து கன்னிகைகளாக்கும். அவா கூட வசிக்கிறதுக்கு பூலோகத்துல இருக்கிறவாளுக்கு சாதிக்காது. இறந்து போனதுக்கு அப்புறம்
திவ்யமான சரீரத்தை சீகரிச்சு தேவலோகத்துக்கு போயிட்டு வேணுமானா உனக்கு அப்படி சாதிக்கலாம். இந்த பூலோகத்துல இறந்தே போகாதக்கு இந்த மனுஷ சரீரத்தோடு கூடிட்டு சொர்லோகத்துக்கு போறதுக்கு சாதிக்காது. 26வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வசிஷ்ட மாமுனி சொல்லறதும், 2வது லைன் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்லறதுமாக்கும். குரு யஜ்ஞான் மகாபாகா மிருத ஸ்வர்கமவாப்ஸ்யசி. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கிற திரிசங்கு, யஜ்ஞங்களை செய்யுங்கோ, நிறைய நிறைய செஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இறந்து போனானா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்போ உங்களோட ஆசையெல்லாம் கம்ப்ளீட்டா நிறைவேறும். இந்த மனுஷ சரீரத்தோடு கூட்டிட்டு ஒன்றும் சொர்லோகத்துக்கு போறதுக்கு சாதிக்காது. அதுதான் பிராக்டிக்கல் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்றார். இத்யாகர்ண்யவஜஸ்தஸ்ய ராஜா பரமதுர்மனாஹ. இப்படி அவரு சொன்னதை கேட்டுட்டு ராஜாக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நிராசை பாவம் உண்டாச்சு. நினைச்ச காரியம் நடக்கலையே அப்படிங்கிற ஆசாபங்கம் உண்டாச்சு. 27வது ஸ்லோகம். உவாஜ வஜனம் பூயோ வசிஷ்டம் பூர்வரோஷிதம் நத்வம் யாஜயசே பிரம்மன் கர்வாவேஷாச்ச மாம் யதி. பூர்வ ரோஷிதம் வசிஷ்டம். இந்த வசிஷ்ட மாமுனியாக்குமே இந்த ராஜகுமாரனை சபிச்சு திரிசங்கு ஆக்கி மாற்றினது. முன்னால செஞ்ச அந்த துரோகம், அப்படி துரோகம் செஞ்ச வசிஷ்டன் கிட்ட மறுபடியும் இப்போ திரிசங்கு கேட்கிறார், பிரம்மஜானியா இருக்கிறவரே, கர்வ ஆவேசாது அகங்காரம் ரொம்ப ஜாஸ்தியானதால நீங்கள் என்ன இந்த யஜ்ஞம் செய்யறதுக்கு சம்மதிக்கலை அப்படின்னு நினைக்கா. எனக்கு இந்த சரீரத்தோடு கூடிட்டு சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கான ஹெல்ப் நீங்கள் எனக்கு பண்ணி தரலை அப்படின்னு நினைக்கா. நான் என்ன செய்வேன் சொல்லட்டுமா? கேளுங்க. 28வது ஸ்லோகம். அன்யம் புரோஹிதம் கிருத்வா யக்ஷேஹம் கில சாம்பிரதம் தத்ஸ்ருத்வா வதனம் தஸ்ய வசிஷ்ட கோப சம்யுதா. வேற ஒருத்தரை விட்டு புரோஹிதனாக்கிண்டு நான் உடனடியா ஒரு யாகத்தை பண்ணுவேன். இப்படி ராஜா சொன்னதை கேட்டோன்னே வசிஷ்ட மகர்ஷிக்கு கோபம் வந்தது. ஒன்னால ஆகலைன்னா நான் வேறொரு மாமுனிய கூப்பிட்டு இந்த யஜ்ஞத்தை பண்ணி நான் இந்த உடலோடு கூட்டிட்டு சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னோன்னே அக்கம் வசிஷ்டனுக்கு கோபம் வந்தது. இப்பதான் மறுபடியும் சபிக்க போறார். 29வது ஸ்லோகம். சசாப பூபதிம் சேதி சண்டாலோ பவதுர்மதே அனேன த்வம் ஷரீரேன ஷோபஜோ பவசத்வரம். ராஜாவை சபிச்சார். துஷ்ட புத்தி, நீ சாண்டாளனாய் தீரட்டும். இந்த உன்னோட சரீரம், இந்த சரீரத்தை வச்சுட்டாக்குமே நீ சொர்லோகத்துக்கு போகணும்னு சொன்னாய். இந்த சரீரத்தோடு கூடிட்டு நீ இப்பவே சாண்டாளனாயிட்டு பவிக்கட்டும். 30வது ஸ்லோகம். ஸ்வர்க கிருந்தன பாபிஷ்டா சுரபீவத தூஷிதா பிரம்மபத்னி ஹரோச்சின்ன தர்ம மார்க விதூஷகா. கோபம் நன்னா வந்தது வசிஷ்ட மாமுனிக்கு.
சத்யவிரதன் என்னெல்லாம் பாபகர்மமாக்குமோ இந்த ஜென்மத்துல செஞ்சிருக்கார், அதெல்லாம் இப்போ விழிச்சு கூவினார். நீ அதை செஞ்சியே, நீ இதை செஞ்சியே அப்படின்னு கத்துறார். சொர்க்கத்தை நശിപ്പിக்கிறதுக்கு തുനിയറവനെ. മനുഷ്യനായിട്ട് നീ இந்த ശരീരത്തോട് കൂടിയിട്ട് സ്വർഗத்துக்கு പോനാനൊക്കെ സ്വർഗമേ നശിച്ചു പോയിടും. പാപിഷ്ട, പാപം செஞ்சவனே, എന്നോട് പാവ പശുമാട നീ കൊന്നയെ ദുഷ്ട. அதே மாதிரி வதூவரர்கள் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற சமயத்துல அந்த பத்னியை பிடிச்சிட்டு போனியே நீ. அப்படியெல்லாம் துஷ்ட வேலைகளெல்லாம் பண்ணினவன் அல்லவா நீ. தர்ம மார்க்கம் அப்படிங்கிறத மறந்து அதர்மத்துல கொஞ்ச நாளாவது நீ சஞ்சரிச்சியே. உனக்கு என்ன தகுதி இருக்கு இப்போ சொர்க்கத்துக்கு போறதுக்கு?